ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆட்சி மூலத்திரிகோண சூரியன், ஆட்சி மூலத்திரிகோண சனி, கன்னி சுக்கிரன், மிதுன செவ்வாய், சிம்ம புதன். இந்த நிலைப்பாடு மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை அள்ளித்தரப்போகின்றார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இவங்க எப்பப்போ பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரைக்கும் சிம்மத்தில் தான் சூரியன் இருப்பார். அதே போல் ஆட்சி மூலத்திரிகோண சனி என்பவர் கும்பத்தில் இருக்கும் வரை அவர் ஆட்சி மூலத்திரிகோண சனி தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், சூரியன் மாதக்கிரகம். அவர் ஆவணி மாதம் மட்டும்தான் ஆட்சி மூலத்திரிகோணம் ஆவார். அதன் பிறகு அவர் படிப்படியாக தேய்மை அடைந்து, அதாவது தேய்பிறை போல தேய்மை அடைந்து ஐப்பசி மாதத்தில் அமாவாசை போல அவருக்கு வலுவிழந்து போயிடுவார். அவரோகண கதியில் போய் பூஜ்ஜியத்துக்கு போயிருந்தார். துலாத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவரோகண கதியில் ஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது அமாவாசை கழிஞ்சு பிரதமையில் உதயமாகிறது போல சூரியனும் தன்னுடைய நிலைப்பாட்டில் பூஜ்ஜிய நிலைக்கு சென்று மீண்டும் முன்னேறத் தொடங்குவார். அதாவது வளர்பிறையாக தொடங்குவார். அது மேசத்தில் வரும்போது உச்சம் அடைந்து விடுவார். அது பௌர்ணமி போல் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்திரனை ஏன் யாவுப்படுத்துகிறேன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் தெரியும். பௌர்ணமி அமாவாசைன்னு தெரியும். ஒரு கிரகம் நீசம் அடைந்தால் அது அமாவாசை போல் வச்சுக்கோங்க. அப்படியும் வச்சுக்கிடணும். அதே சமயம் அஸ்தமனம் அடையும் பொழுதும் அது போலத்தான் சொல்லணும். அஸ்தமனத்தை விட நீசம் என்பது ரொம்ப வலு குறைந்து, அதாவது 0 அப்படிங்கிற கணக்கில் போயிடும். ஆகையினால ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கு இந்த சூரியன் ஒரு மாத கிரகம் தான். பட்சே சனி 2.5 வருஷ கிரகம் ஏறத்தாழ. அந்த 2.5 வருஷ கிரகத்தில் அப்படிங்கிறதுனால அந்த சனி அங்கே தான் இருப்பார். இவர் அங்கே இருக்கும் பட்சத்தில் ஆவணியில் எப்பெல்லாம் சிம்மத்துக்கு சூரியன் வருகிறாரோ அது ஆட்சி மூலத்திரிகோண சூரியன் அப்படிங்கிற கணக்கில் வரும். குறிப்பாக கிட்டத்தட்ட 30 மாதங்கள்லேருந்து 36 மாதங்கள் 35 மாதங்கள் வரைக்கும் சனி ஏறக்குறைய ஒரு ராசியில் இருப்பார். 30 மாதங்கள் அப்படிங்கிறது 2.5 வருஷம். அதுலேருந்து ஒரு 2-3 மாதம் எக்ஸ்ட்ராவும் இந்த வக்கரமெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் ஒரு ராசியில் அந்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் கூட போயிடும். ஆக சனி ஒரு வீட்டில் அந்த காலம் வரைக்கும் தங்குறார். அதுதான் சனி தான் அதிகபட்சம் அதிக நாட்கள் தங்குறது ஒரு ராசியில் தங்குறது சனி பகவான் தான். இதனை அடுத்து ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் ஏறத்தாழ 1.5 வருஷ கிரகம். குரு 1 வருஷ கிரகம். மற்ற ஏனைய கிரகம் குரு 1 வருஷம், சூரியன் மாத கிரகம். அந்த புதன் சுக்கிரன் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மாத கிரகங்கள், அதாவது 1 மாதம் 1.5 மாத கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இடையில சந்திரன் என்பவர் 2.25 நாள் தான் ஒரு ராசியில். அப்போ இப்படியெல்லாம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் சனிக்கு நேர்கோட்டில் சூரியன் வந்திருக்கிறார். அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2.5 வருஷ கிரகம் அது ஒரே வீட்டில் இருப்பார். அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் வந்ததுனால சனியின் பிடியில் சூரியன் இருந்தது போல. அது அப்படி அல்ல, சூரியன் பிடியில் சனி அப்படின்னு வச்சுக்கிடலாம். ஏன்னா சூரியன் தான் ராஜா கிரகம். பட் சனி மொத்தத்தில் அங்கே இருக்கிறதுனால, நீண்ட காலம் இருக்கிறதுனால, அந்த சனியினுடைய நேர் கதியில் சூரியன் வருகின்ற காரணத்தினால இந்த சனிக்குத்தான் பவர் அதிகம். ஏனென்றால் சூரியனுக்கு நேர் எதிர் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது, சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது பௌர்ணமி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமி ஆயிட்டாரு. இந்த பௌர்ணமி நிலவு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும். ஒரு குழுகுழுப்பு கிளுகிழுப்பு இவைகள்லாம் அந்த பௌர்ணமி நிலா ஒளி நமக்கு தரும். அந்த சண்டை போட்டிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நிலாவை பார்க்கும் பொழுது ஒரு ஆகர்ஷண சக்திக்கு உட்பட்டு இணைந்து விடக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு. ஆக பௌர்ணமி நிலவுக்கு அந்த மாதிரி இருக்கும். சந்திரன் என்பது தாய் கிரகம், பெண்கள் கூட்டக்கிரகம். பெண் கிரகம் என்பது பெண்மையை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் சுக்கிரன் சுகத்துக்கு, அதாவது காம சுகத்துக்கு அதிபதியை தவிர சந்திரன் பொதுமக்களுக்கெல்லாம் அதிபதி. ஆக சந்திரன் தாய் உள்ளம் கொண்டவர் என்பதனாலும் அந்த பௌர்ணமி நிலவு அப்படி காட்டுது. அப்போ காரகத்துவத்தை வச்சு அது நமக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் சனி என்பவன் தொழில் கதிபதி. தொழில், உத்தியோகம், வியாபாரம் இவற்றுக்கெல்லாம் அதிபதி வியாபாரத்துக்கு கூட புதனை சொல்லணும். சனி தொழில், உத்தியோகம் இவற்றுக்கு தான் அந்த சனியை சொல்லும்.
இந்த சனி என்பவர் வந்து சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல அமர்ந்து 180 பாகையில் இருக்கிறார். 180 பாகையில் இருக்கிறதுனால முழு பௌர்ணமி போல சனி வந்து அவ்வளவு சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை பூரா வாங்கி ரெஃப்ளெக்ஷன் பண்ணுவார். சனியினுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து யாருக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது தனியாக வீடியோ தான் போடணும். அது இப்போதைக்கு நம்ம பார்க்குறது வந்து சனி அங்கே 180 டிகிரியில் இருக்கிறதுனால முழு பவர் கிடைச்சிருக்கு. அவருடைய முழு ஆகர்ஷண சக்தி வந்து கிடைக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் உத்தியோக வளம் வந்து சிறப்பாகும். குறிப்பாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கட்டத்தில் வந்து தொழில் வளம் வந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேறும். அவ்வளவு வேகமாக முன்னேறும். 11ஆம் வீட்டில் சனி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த காலகட்டங்களில் இப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சே எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் தன வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டுமோ பெருக்கிக் கொள்ளவும் வேண்டும், சேர்த்து வைத்து கொள்ளவும் வேண்டும். ஏனென்றால் இந்த கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு சனி என்ட்ரி ஆயிடுவார். 12ஆம் வீடு என்பது விரைய வீடு. சேர்த்து வச்ச பணத்தை செலவழிப்பதற்காக வருகின்ற அந்த காலகட்டம். அது நல்ல செலவுகளுக்காக நீங்கள் திட்டமிட்டு செய்யலாம். அப்படி செஞ்சாச்சுன்னு சொன்னால் அசுப செலவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். இது ஒரு வகை கணக்கு. அது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் வரும்போது நம்ம பேச்சு வரும்போது பேசுவோம். இப்போதைக்கு அந்த சனிப்பெயர்ச்சி என்பது கிடையாது. 2025 சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் கிடையாது, கோவில்லையும் கொண்டாட மாட்டாங்க. ஆகையினால 2025 வந்து சனிப்பெயர்ச்சி இல்லை. சரி, இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வந்து சனி கிரகத்தினாலும் சூரியன் கிரகத்தினாலும், அதே சமயத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வந்ததினாலும், கன்னில சுக்கிரன் பயிற்சி ஆகின்ற காரணத்தினாலும், சிம்ம புதன் வந்த காரணத்தினாலும் உங்களுடைய நடைமுறை சாத்திய யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரியனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு உரியவன் 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். ஒரு பாவாதிபதி அந்த பாவத்திலே வந்து இருக்கும் பொழுது, இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியானவன் 5ஆம் இடத்திலே வந்து இருக்கும் பட்சத்தில் அப்போ சொந்த வீட்டில் அவர் வந்து உட்கார்றார். ஆகையினால அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு ராஜா போல, அதாவது கம்பீரமாக இருப்பாங்க. அவங்க வாடகை கொடுக்க வேண்டியதில்லை, வாடகை சொந்த வீட்டுக்காரருக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இவர் தான் சொந்த வீட்டுக்காரர். அதே போல் அக்கம் பக்கத்துலேயும் பயப்பட வேண்டியதில்லை. அதை சொந்தமாக அவர் வீட்டில் குடியிருக்கின்ற காரணத்தினால அந்த பூர்வ புண்ணிய வகை சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக பேசும். அந்த தாத்தா பாட்டி அந்த பூர்வீக சொத்துக்கள், வில்லங்கமாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்களில் வந்து ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பணபலம் பெருக ஆரம்பிக்கும். அது கைக்கு வந்துடுது இல்லையா, தனக்கு வேண்டிய சொத்துக்கள் வந்து கிடைக்க போகுது. அந்த கிடைக்கின்ற காரணத்தினால அந்த தொழில் வளம் உத்தியோக வளம் இவைகளெல்லாம் வியாபார வளத்தை எல்லாம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைஞ்சிருச்சுன்னு சொன்னாலே நமக்கு நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த காரியங்களும் தடை இருக்காது. ஏன்னா புண்ணியம் வேலை செய்கின்றது. பாவம் வேலை செய்யும் பொழுதுதான் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக எதிர்மறையாக இருக்கும். புண்ணியம் வேலை செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை நீங்கள் தேடி போய் செய்ய வேண்டிய ஒரு வேலையை, உங்களுக்கு ஒரு லாபத்தை பெற வேண்டிய ஒரு வேலையை அது தேவாகவே தேடி வந்து உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்து விடும். அதுதான் யோகம் அப்படிங்கிறது. அதிர்ஷ்டம் தரும் யோகம் என்பது வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஆக நமக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அது தானாகவே நடக்க ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் பல முயற்சிகள் பிரயத்தனமெல்லாம் பண்ணி ஒன்றும் காரியத்துக்கு ஆகலை, அது பல தடவை இழுவையாக இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து புண்ணிய வசத்தின் காரணமாக, புண்ணிய பலன்கள் பேசுகின்ற காரணத்தினால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பம் மிக கலகலப்பாக விசேஷமாக செல்லும். அதே போல் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் வருகை, நீங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருதல், இப்படி எல்லாமே சந்தோஷமாக, அதாவது உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது வந்து சடவாக வருத்தத்தக்காக போகிறதுக்காக அப்படி அல்ல, ஒரு சந்தோஷ நிகழ்வுக்காக சென்று வரக்கூடியதாகவே அமையும். விருந்து, கேளிக்கை, உல்லாசம், சல்லாபங்கள் இவைகளுக்காக சென்று வரக்கூடியதாக அது அமையும். அதே போல் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் நிறையா இந்த குடும்பத்தோடு நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். அதே போல் 11ஆம் பதி அந்த சனி பவர்ஃபுல்லாக இருக்கின்ற காரணத்தினால இவ்வளவு இதுக்கு இடையிலே உங்களுக்கு வந்து வியாபார வளமும்
தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதுக்கு இடையில நீங்கள் உல்லாச சல்லாபங்களுக்கெல்லாம் போக முடியுமானா போக முடியும். அதுக்கு எல்லாமே ஆளை நியமிச்சுட்டு போகிறது தானே, அதுவும் ஒரு புண்ணியம் தானே. நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க, நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பாங்க, உங்களை முன்னேற்றி காட்டணும், மேலும் மேலும் லாபத்தை பெருக்கி காட்ட வேண்டும் என்ற ஊழியர்கள் கிடைப்பது ரொம்ப அபூர்வம். அதில் இந்த காலத்தில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த கட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள். குறிப்பாக பெண் ஊழியர்களும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வகையிலே வேலை செய்வாங்க. இதெல்லாம் முக்கியமான சமாச்சாரம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை ரொம்பவும் குறையும். அல்லது பணிச்சுமை கூடுனா கூட சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட அந்த வேலையை வாங்கி நான் பார்க்குறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்பை பெறுவதற்காக இதெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு இப்பொழுது நடந்து கொண்டு வரும். இந்த காலகட்டங்கள்லாம் எந்த தேதியிலிருந்து அப்படின்னு சொன்னால் 25/8/2024 முதல் 19/9/2024 வரை என்ற காலமாக இருந்த போதிலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இந்த யோகத்தை அது செய்யும். ஏனென்றால் அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல போயிருந்தார். அவங்களுடைய ராசி நாயகன் 2ஆம் இடத்துல குருவோட கூடி இருந்தார். அந்த செவ்வாய் எந்த தேதியில் போகிறார் அப்படின்னு சொன்னால் 26/8/2024 காலை 7:25 அளவில் அவர் மிதுன ராசியில் போய் பிரவேசம் ஆயிருந்தார். மிதுன பயிற்சி அப்படின்னு பேர். 3ஆம் இடத்துல உங்களை பொறுத்த மட்டும் 1-8க்கு உடையவனே செவ்வாய் தான். உங்களுக்கு யோகமும் அவர் தான், கெடுக்கிறவரும் அவர் தான். ஆக அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல போய் அமர்வது நல்ல யோகம்னு சொல்லுவோம். அதாவது தைரியம், வீரியம், பராக்கிரமம் மற்றும் போகம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான சமாச்சாரத்தில் இடத்துல போய் லக்னேசன் அமர்கின்ற காரணத்தினால, அதுவும் குறிப்பாக செவ்வாய் என்ற லக்னேசன் அமர்கின்ற காரணத்தினால இவைகளிலெல்லாம் மிக வலுவாக உயர்வாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தைரியம் ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு தைரியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. போன ஜென்மத்தில் நீங்கள்லாம் போர்ப்படை தளபதியாக பிறந்தவர்கள். அதனால் எல்லாமே கொஞ்சம் முரட்டுத்தனம், அந்த போக்கிரித்தனம் போல் இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஈவு இறக்கமெல்லாம் இருக்கும் உடையக்கூடியவர்கள். செவ்வாய் தான். செவ்வாய்க்குள்ளே நெருப்புக்குள்ளேயும் ஒரு ஈரக்கசிவு உண்டு, கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு அப்படிங்கிறது போல் உள்ளவர்கள் நீங்கள். அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலையும் உங்களுடைய வீட்டுக்கு 3ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால போக பாக்கியத்தை மிக உன்னதமாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொடுக்கக்கூடியதாக இது அமைகின்றது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி அமையும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இந்த தாம்பத்திய சுகத்தில் வெற்றி கிடைத்து விட்டாலே சகல காரியங்களில் வெற்றியாக அமைந்து. இதுதான் முக்கியமானது. இதெல்லாம் வெளியே நிறைய பேர் சொல்லாமல் வச்சுருப்பாங்க. இது ஒரு விரசம் போல் போயிருமே அப்படிங்கிறதுக்காக. பற்றி உண்மை அதுதான். மனுஷனுடைய நோக்கம், மனித உயிரினங்களின் நோக்கமே அதை நோக்கித்தான் செல்லும். அந்த நோக்கத்தில் இருந்து விடுபடும் பொழுதுதான் அவன் தெய்வ நிலையை அடைகின்றான். പക്ഷേ இதை அனுபவிக்காமல் விட்டு சென்று விட முடியாது. இதெல்லாம் பூர்வாங்கமாக அனுபவித்து செஞ்சு அதில் திளைச்சி போனதுக்கு அப்புறம் போகிறாங்க இல்லையா, அதுதான் ஒரு காய். அதை மெட்டு பூ பூத்து காய் காய்த்து பழமாகி கனிந்து உதிரணும். அதுதான் ஒரு முழுமை. வாழ்க்கை முழுமையான அர்த்தம் உடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. அந்த மேசத்தில் பிறந்த உங்களுக்கு அதில் லக்னேசன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலையும் வீடு கொடுத்தவன் அந்த 5ஆம் இடத்துக்கு போயிருந்தார். அவர் சிம்ம புதனாக எப்பொழுது 31/8/2024 நள்ளிரவு 12:48 அளவில் அவர் சிம்மத்தில் சூரியனோட போய் இணைஞ்சிக்கிடுறார். ஆகையினாலே அந்த காரகத்துவத்திற்கு மிகுந்த மரியாதை உண்டு. 3ஆம் இடத்துக்காரன் 3ஆம் இடத்துல இருந்தால்தான் அந்த பாவம் வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3ஆம் இடத்துல இன்னொரு கிரகம் அமரும் பொழுது, அதுவும் எதிரி கிரகம் அமரும் பொழுது, ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கு எப்பயுமே எதிரி தான். அந்த எதிரி கிரகமாக அமரும் பொழுது அந்த காரகத்துவத்தினுடைய தன்மை மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் 100க்கு 1000 மடங்கு பேச ஆரம்பிக்கும்.
அதே சமயத்தில் 6ஆம் பதியாகிய அந்த புதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால், அதான் ஏற்கனவே சொன்னேன், பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம், சண்டை, சச்சரவு, குழப்பங்கள், வழக்குகள், வம்பு துகும்புகள் எல்லாம் ஒரு பைசலுக்கு வந்து சேர்ந்து விடும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், 6ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறார், அவர் ஏற்கனவே இருக்கிறார். இதோடு இந்த சுக்கிரன் 2-7க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் அந்த 6ஆம் இடத்துல போய் இணைஞ்சுக்கிட்டார். அவர் எப்போ இணைகிறார்? 25/8/2024 பகல் நண்பகல் 12:04 அளவில் அவர் கன்னி ராசியில் போய் செட்டில் ஆயிருந்தார். கன்னி ராசியில் எப்படி நீசமடைந்து விடுகிறார். நீசன் உங்கள் ராசிக்கு 2-7 கூடையவன் நீசமடைந்தால் மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும். எந்த வகையில்? தனம், குடும்பம், வாக்கு. அதே போல் நண்பர்கள், கூட்டாளிகள், முக்கியமாக மனைவி, இந்த வர்க்கத்தின் மூலமாக நிறைய உங்களுக்கு ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற வகையிலே அந்த சுக்கிரன் நீசம் அடைகின்றார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 2-7 கூடையவன் எப்பயுமே நல்லவன் அல்ல. அதிலும் 7ஆம் இடத்துக்குரியவன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் 6ஆம் இடத்துல போய் நீசம் அடைவது நல்ல யோகம். ஆக அவரோடு கேது உட்கார்ந்திருக்கிறாரு. மற்றும் அவரை உங்கள் ராசி நாயகனும் பார்க்கின்றார், குருவும் பார்க்கின்றார். பாக்கியாதிபதி குருவும் அங்கு அவர்களை பார்க்கின்றார்கள். 2 பேரும் பார்க்கின்ற காரணத்தினால மேசராசியிலே பிறந்தவர்கள் குடும்பம் போக பெரிதொரு சின்ன வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் உண்டு. அந்த சின்ன வீட்டினுடைய தன்மை மிகுந்த விசாலமாக ஆகும். அதே போல இது போக கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணுடைய சகவாசம் இந்த காலகட்டத்தில் நெருங்கமாக தொடர்பு கொண்டு அவளுக்கும் ஒரு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை வந்து சேருகின்றாள். இது மிக மிக முக்கியமான சமாச்சாரம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், தைரியமாக நீங்கள் இறங்கக்கூடியவர்கள், அதுதான் முக்கியம். மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் கூசிக்கிட்டு போவாங்க, எங்கே அப்படி இதாயிருமோ செய்யுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. உங்களை பொறுத்த மட்டும் பயம் என்பது கிடையாது. அதிரடி நடவடிக்கையாக தாலியை கட்டி விட்டு அந்த மாதிரி இப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சூட்டோட சூடாக சொல்லக்கூடிய நபர் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இங்கே வருகின்றது. ஆகையினால இந்த இடத்தில் எது நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி எப்படி இருக்குது, அதில் 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடந்து கொண்டிருக்கிறதா? அப்படி நடந்தாலும் அந்த கிரகம் வலுவிழந்தோ அல்லது உச்சம் பெற்றோ நடந்தால் எந்த கெடுதலும் இருக்கா? இப்படியெல்லாம் பார்த்து ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. வாழ்க்கை கொடுப்பது தப்பல்ல, அதே சமயத்தில் கொடுப்பது சரிதானா அப்படிங்கிறதை யோஜனை பண்ணி செய்வது நல்லது. அதே சமயத்தில் அந்த பெண் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய சொத்துக்களோ அல்லது வேறு வகையில் வரவுகளோ நிச்சயமாக சேரக்கூடியதாகவும் அமைகின்றது. ஏன்னா 7ஆம் இடத்துக்குரியவன் நீசமானால் மனைவி மூலமாகவும் மனைவி போன்ற உள்ளவர்களின் மூலமாகவும் ஏதோ ஒரு சொத்துக்கள் உங்களை வந்து சேர்ந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது பழமை வாய்ந்த சொத்துக்களாகவும் இருக்கும். அவளுக்கே தெரியாது இந்த சொத்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கட்டம், அது பழமை வாய்ந்த சொத்துக்களாக இருக்கும். அது நிறைய விளக்கங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அது வாட்டுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்தை பற்றி தான் பேசுகிறதுனால சுருக்கமாக வச்சு விட, பழமை வாய்ந்த சொத்துக்கள் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த புதன் என்பவர் 5ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் சுகபோகங்கள் எந்த அளவுக்கும் குறைவில்லாமல் சென்று கொண்டிருக்கும். இப்போ மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மனைவியை இழந்த, மனைவியை பிரிந்த யாராவது ஒருத்தருடைய கைங்கரியம் உங்களுக்கு மன வாழ்க்கை கொடுக்கக்கூடியதாக சில பேருக்கு அமையும். ஏனென்றால் மேசராசியிலே பிறந்தவர்கள் திருமணமாகி டைவர்ஸ் ஆனவர்கள் சில பேர் இருப்பாங்க, மறுமணத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையக்கூடியதாகவும் அமைகின்றது. ஆக வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாமல் இருப்பவர்களுக்கு துணை கண்டிப்பாக வந்து சேரும். பெண்களை பொறுத்தமட்டில், ஆண்களை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் இருந்துண்டே சில மாதிரி இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் நடக்குது. ஆக பொறுப்பு வாய்ந்து கொஞ்சம் தீவிரமாக விசாரணை செய்து நீங்கள் ஆலோசனை பண்ணி ஆண்கள் இந்த காரியத்தில் இறங்குவது நல்லது. யோசிக்காமல் செஞ்சிடாதுங்க.
வாழ்க்கை குடும்பத்தை உடைச்சிடக்கூடாது இல்லையா? ஆகையினால யோசிக்காம செய்து தடுமாறி விடக்கூடாது. அடுத்து வருவது 7.5 சனி தொடக்கம். ஆகையினால இப்பவுமே இதெல்லாம் உணர்ந்து எப்படி எப்படி செஞ்சால் சரியாகும் என்பதை உணர்ந்து செயல்படுவது மிக மிக முக்கியமான சமாச்சாரம். ஆக மொத்தத்தில் இப்ப ராஜபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியதாக இந்த மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அமைந்திருக்கின்றது. மறைமுக வாழ்க்கையும் சேர்ந்தே வருகின்றது. கவனத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கை வளம் பெறும், வெற்றி பெறும், சிறப்படையும். நன்றி, வணக்கம்.